மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த பதிவுல மஹிந்தானந்தா அலுத்கம மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிரான தீர்ப்பு குறித்த தினத்தன்று மன்றுல என்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டது என்பதை பேசுவது அலசுவதுதான் இன்றைய காணொளி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு விடயமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறித்த இந்த வழக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மேல் நீதிமன்றத்துல கொழும்பு மேல் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதோச நிறுவனத்தினுடைய பணத்திலிருந்து கிட்டத்தட்ட 14,000 கேரம்போர்டும் 11,000 டாம் பலகைகளும் இறக்குமதி செஞ்சு விளையாட்டு கழகங்களுக்கு சட்டவிரோதமாக விநியோகம் செய்த என்ற குற்றச்சாட்டுல மஹிந்த ஆனந்த அலுத்கமையையும் நளின் பெர்னாண்டோவும் பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு 6 குற்றச்சாட்டுகள் அடங்கிய அந்த ஒரு வழக்கு 2016 ஆண்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுது. இதை விசாரிப்பதற்கு நீதிபதி குழாம்கள் 2018 அல்லது 19 காலப்பகுதியில நியமிக்கப்பட்டு அந்த விசாரணை தொடங்கப்படுது. 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி இதனுடைய விசாரணைகள்லாம் நிறைவு பெறுது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. 2016 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 6 வருடங்களாக விசாரணை செய்யப்பட்டது. விசாரணைகள் 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி நிறைவுக்கு வருது. அரசியல்வாதிகள் எப்போதும் பண்ணுகிற வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமக்கு எதிரான வழக்குகளை ஆட்சியாளர்களை பிடிச்சு என்னவாவது செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனா இந்த காலப்பகுதிகள் எல்லாமே மைத்திரிபால சிறிசேனைக்கு பிற்பட்ட காலம். ரணில் விக்ரமசிங்கே அவங்களுடைய நல்லாட்சி இந்த காலத்துல 2 வருடத்துல மஹிந்த தரப்புகளுடைய சார்பு கொள்கையில மைத்திரிபால சிறிசேனை மாறிடுறாரு. அதுக்கு பிறகு கோத்தபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கே அப்படின்னு சொல்லி பயணிக்கிற நேரத்துல இந்த வழக்கு மட்டும் எப்படி கச்சிதமாக பக்குவமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் காய்நகர்த்தப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க காலத்துல, மைத்திரி காலத்துல, அந்த காலத்துல, இந்த காலத்துல அப்படின்ற ஒரு எந்த காலத்துல நடந்தது என்பதை வச்சு பெருமை பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இங்க பார்க்கப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீர்ப்பு எந்த காலத்துல வந்தது என்பதுதான் பார்க்க வேண்டிய விஷயம். காரணம் என்னடா, எத்தனையோ ஆணைக்குழுக்கள், பட்லந்த ஆணைக்குழு போட்டாச்சு, ஈஸ்டர் தாக்குதலுக்கு எத்தனை ஆணைக்குழு போட்டாச்சு. இங்க எதுவுமே தீர்வுகள் வரல. ஆணைக்குழு போடுவதும் விசாரணை நடத்துவதும் ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இங்கு தீர்ப்பு வந்தது என்பதுதான் பெருமிதப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே இங்கு நீதித்துறை சுயாதீனமாக இருக்கிறது. அதுக்கு எந்த அழுத்தமும் இல்லை. சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அழுத்தங்கள் இல்லை. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு எந்த அழுத்தமும் இல்லை என்பது பெருமிதத்தோடு பேச வேண்டிய ஒரு விஷயம். யார் காலத்தில் என்ன நடந்தது என்பதில் எமக்கு முக்கியம் கிடையாது. யார் குத்தியேனும் அரிசாக வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. சரி, இந்த ஒரு விஷயம் ஏன் மறைக்கப்படல, இந்த ஒரு விஷயம் ஏன் விசாரணைக்கு வராமல் தடுக்கப்படல? அதிகாரத்தில் அவங்க தானே இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, விதி என்பது அதுதான், இறைவனுடைய தண்டனை என்பது அதுதான். சாக கிடக்கிறவனுக்கு நல்ல மருந்து வாய்க்காதாம், தோற்று போறவனுக்கு நல்ல சிந்தனை பிறக்காதாம் என்பது போல ஒரு சுயாதீனமான ஒரு தீர்ப்பு எந்த அழுத்தங்களுக்கும் அப்பால வந்திருக்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயம். சரி, இதுக்கு பிறகு நேற்று தினம் மன்றில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்கிற நேரம், குறித்த நீதிபதிகள் 3 பேர் முன்னிலையில இந்த தீர்ப்பு அறிவிப்பிற்கு முன்னால 88 பக்கங்கள் கொண்ட அறிக்கை வாசிக்கப்படுது. அந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதிவாதிகளுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த சாட்சியங்களும் இல்ல, அவங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவருடைய சட்டத்தரணிகள் சொல்லி இருந்ததை நீதிபதிகள் மறுத்ததாகவும், பிரதிவாதிகளுடைய சாட்சியங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், அனைத்து குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் உறுதி செய்யப்பட்டதனால குறித்த 2 சந்தேக நபர்களும் இதில் குற்றம் அளித்தவர்கள் என்பதை நீதிமன்றம் அல்லது நீதிபதி குழாம் தீர்மானிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. தண்டனையை அறிவிக்கிறதுக்கு முதல்ல நீதிபதிகள் குழாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதிவாதிகளுக்கு ஒரு வாய்ப்பு, அவங்க சார்பாக ஏதாவது கருத்துக்கள் சொல்வதற்கு உண்டா என்று கேட்டதற்கு அதற்கான அவகாசத்தை கொடுத்த நேரம், நளின் பெர்னாண்டோ சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த இந்த குற்றத்துல எனது சேவை பெறுநருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இவர் அதில் பங்களிப்பு செய்தவர் அல்ல,
இவர் வேறொருவருடைய ஆலோசனையின்படிதான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்கப்படுகின்ற தண்டனையில குறைந்தபட்ச தண்டனை அவருக்கு வழங்குங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் முன் வச்சிருந்தாரு. மஹிந்தானந்த அலுத்கமகே அவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷானக ரணசிங்க என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது சேவை பெறுநர் அரசியல் செயற்பாட்டில இருந்து ஒதுங்கிட்டாரு. மீண்டும் அவருக்கு அரசியலுக்கு வருவதற்கான எந்த நோக்கங்களும் கிடையாது. அவருக்கு வயது 61 அமைஞ்சிருக்குது. இதற்கு முன் இவர் எந்த குற்றச் செயல்களிலும் ஈடுபட்டது கிடையாது. மீண்டும் சமூகத்துக்குள்ள வர மாதிரி இவருக்கான தண்டனை, குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவரு மன்றல முன் வச்சிருந்தாரு. மஹிந்தானந்த அலுத்கமகே இதுக்கு முன்னால எந்த ஒரு குற்றச்செயலையும் செய்ததில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. எந்த அரசியல்வாதியும் எந்த ஒரு குற்றச்செயலும் ஈடுபடலைன்னா நாடு எப்படி குட்டிச்சுவரா போனது? குற்றங்கள் எக்காலகட்டத்தில் நடந்தாலும் அதுக்கான தண்டனை வயது பார்ப்பதில்லை. சட்டம் அதனுடைய கடமையை செய்யும் என்பது யதார்த்தமான ஒரு விஷயம். சரி, இதுக்கு பிறகு என்ன நடந்தது? லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பாக ஒரு சிங்கப்பெண் முன்னின்று சொன்ன விஷயங்கள், அவ சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டு மக்கள் விடயத்தில் தான் இவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க. 53.1 மில்லியன் ரூபான்றது மக்கள் பணம். அந்த மக்கள் பணத்தை முறைகேடாக செலவு செஞ்சுதான் அரசியல் செஞ்சிருக்கிறாங்க. இங்கு நட்டம் ஏற்பட்டிருக்கிறது மக்களுக்கு, அநீதி இழைக்கப்பட்டது மக்களுக்கு. மக்கள் பிரதிநிதியாக வந்தவங்க எப்படி இவைகளை செய்ய முடியும்? இவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை, ஊழலை யாரும் நினைச்சு பார்க்க கூடாத அளவுக்கு ஒரு முன்மாதிரி மிக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவ மன்றல முன்வைத்தா. இதுக்கு பிறகு இந்த நீதிபதி குழாம் என்ன பண்ணாங்கடா, தீர்ப்பை அறிவிக்கிறதுக்கு முன்னால அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், நாடு இப்படியான ஒரு இடத்துக்கு போவதற்கான காரணமே அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான். எனவே இவர்களுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி முதல் குற்றவாளியாக கருதப்பட்ட நளின் பிராண்டோ அவங்களுக்கு 25 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 4 லட்சம் தண்டப்பணமும், 2ஆம் குற்றவாளியாக கருதப்பட்ட மஹிந்தானந்த அலுத்கமகேக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனையும் 2 லட்சம் தண்டப்பணமும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது மட்டுமல்ல, இவர்களுடைய கைரேகையும் பெற்றுக்கொள்ளும்படி நீதிபதி குழாம் அவங்களுடைய தீர்ப்பை அறிவிச்சிருந்தாங்க. இதுதான் நேற்றைய தினம் மன்றில் நடந்த சங்கதி. என்னதான் இருந்தாலும் ஒரு தீர்ப்பு இந்த சூழ்நிலையில் வந்தது என்பது நீதித்துறை சுயாதீனமாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. இதில் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் பணத்தில் வாழ்ந்தவர்கள் இப்போது சட்டத்தை முன் நிறுத்தப்பட்ட அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டது என்பது இதற்கு பிறகு ஊழல் சம்பந்தமாக சிந்திக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. அதே போல நேற்றைய தினம் நடந்த இன்னொரு சம்பவம் தான் தங்க துப்பாக்கிக்கு சொந்தக்கார துமிந்த திசாநாயக் என்ற சந்தேகத்துல விளக்கு முறையில் வைக்கப்பட்டவர் நேற்றைய தினம் மன்றுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டாரு. மீண்டும் அவரை விளக்கு முறையில் வைக்கும்படி நீதவான் உத்தரவிட்டதுனால மீண்டும் சிறைக்கு போனாரு. பெரிய ஒரு ஏமாற்றத்தோடு அத்தோடு கெஹலிய ரம்புக்கூர்ல அவருடைய செல்வ புதல்வி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு விசாரணைக்காக போயிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் பரபரப்பான செய்திகள் வரக்கூடும். ரம்புக்குள்ளனுடைய புதல்வியும் கூடிய சீக்கிரம் தந்தையோடு சேர்ந்து கொள்வாரா என்ற ஒரு விஷயத்தை இப்போது ஊடகங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே ஊழல் செய்தவர்களுக்கு தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், எப்போது அங்க போகலாம், அங்குதான் நம்மளுடைய வாழ்க்கை முடிய போகுதா, தொடங்க போகுதா என்ற பல்வேறு விஷயங்களை சிந்திச்சு கொண்டு பயத்தோடு வாழ்கின்ற சூழல் உருவாகி இருக்கிறது என்பது மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. எனவே மக்கள் பணம், மக்கள் சொத்து என்றால் அதை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கின்றவர்களாக அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் மாறுவார்கள் என்ற ஒரு நிலைப்பாடும் உருவாக்கி இருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம். ஆரோக்கியமாக இந்த பயணம் தொடரட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.